காலபைரவ டெம்பிளுக்கு சேவாக்கு போயிருந்தேன். அந்த சூழல்ல அது வேற மாதிரியான ஒரு அனுபவமா இருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி அமைதியான சூழல், சத்குரோட சாண்ட் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. இது வந்து என்னுடைய 2வது பயணம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் நான் வந்தேன். வந்ததுல இருந்து எனக்கு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு இடத்துலயும் சத்குரு எனக்கு காமிச்சேன். இன்னைக்கு வந்து இந்த டெம்பிள் சேவை வந்து அப்படி ஒரு எஃபெக்டிவா இருந்தது. காலையில் முடிச்சு பொழுதா வரைக்குமே லிங்கத்தை கட்டி பிடிச்சி வெளியே வரல. நான் கடைசியில் முடிஞ்சு போகலான்னு சொன்ன வரக்கூட வெளியே வந்தேங்க. அப்படி ஒன்று எஃபெக்ட் எனக்கு லைஃப்லேயே இது வரைக்கும் நான் அனுபவிச்சது கிடையாது. சரி, எப்பவும் போல நம்ம இருக்கிறதானே அப்படி சொல்லிட்டு நான் வந்து வர்றவங்கள வெல்கம் பண்ண எனக்குள்ள ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஏன்னா இவ்வளவு பேர் வந்துட்டே இருக்காங்க, நம்ம வந்து இவ்வளவு மிஸ் பண்ணி இருக்கிறோமே. இந்த மாதிரி வந்து எந்த நாளுமே வந்து இந்த மாதிரி ஒரு வெல்கம் பண்ணதே கிடையாது. யூஸ்வலா வந்து பல விஷயங்கள் பண்ணணுங்கிற மாதிரி நான் நினைப்பேன். ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரிலாம் எனக்கு இருக்கும். ஸோ ஆனால் ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒரு நிதானமாக ஒரு தெளிவாக ரொம்ப பொறுமையாக ஒரு அட்டென்ஷனோட பண்ணுறதுல எவ்வளோ ஒரு முழுமையான தன்மை இருக்குங்கிறத எனக்கு புரிஞ்சிச்சு. எல்லாருமே திரும்பி போகும்போது தேங்க்ஸ் அண்ணான்னு சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நிறைவாக இருந்தது. ஆக்சுவலாக நம்ம தீவிரமாக இன்வால்மெண்ட்டோட வேலை செய்யும் போது நம்ம உடல் வந்து அது சக்தியை தாண்டி வேலை செய்யுது. அது இங்கே தான் நடக்கும். அண்ணா சொன்ன மாதிரி இது 2 நாள் ப்ரோக்ராமாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா காலையில் ஸ்டார்ட் பண்ணி கடகடன் முடிஞ்சிருது.